Dear parents, dear students, நான் இன்று பேச வரும் விடயம் எமது பாடசாலைகள் மீதான எமது அக்கறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கொஞ்சம் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, நாம் அன்றாடம் கவனம் செலுத்தும் ஒரு முக்கியமான விடயமாக எமது சூழலிலே காணப்படும், எமது ஊர்களிலே காணப்படும் பாடசாலைகளும் அமைய வேண்டும் என்பதுதான் எனது ஆதங்கம். நிறைய ஆசிரியர்கள் நன்றாக கற்பிப்பவர்களாகவும் நல்ல பெறுபவர்களை மாணவர்கள் எடுக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களாகவும் அதிகமான ஆசிரியர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது, ஒரு பாடசாலையில் ஆசிரியர்கள் வகுப்பறைகளை பொறுப்பாக வைத்து வகுப்பறை முகாமைத்துவத்தை சிறந்த முறையிலே மேற்கொள்வதன் ஊடாக நல்ல சிறந்த பெறுபவர்கள் அந்த வகுப்பறைக்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்யும் அதிகமான நல்ல ஆசிரியர்கள் எமது சமுதாயத்திலே காணப்படுகின்றார்கள். இருந்தாலும் அதிகமான ஆசிரியர்கள் கணக்கு இல்லாது, தான் கடமைக்கு வந்தும் வகுப்பறைகளுக்கு செல்லாது, வகுப்பறைகளுக்கு சென்றாலும் ஒழுங்கான முறையிலே கடமையை பாடங்களை தயார்படுத்தி தயார்படுத்தலோடு சென்று அந்த பணியை மேற்கொள்ளாது, தான் கடமையில் இருக்கும் வகுப்பறையை சிறந்த முறையிலே முகாமை செய்யாது செயற்படும் அதிகமான ஆசிரியர்களையும் எமது சமுதாயத்திலே நாம் காண்கிறோம். இதற்கு சான்றுகளாக எமது பாடசாலையின் 5ஆம் தர, GCE சாதாரண தர, GC உயர்தர பெறுபவர்களின் நிலைமைகள் விளக்குகின்றன. ஏனைய பாடசாலைகளோடு ஒப்பிடுகின்ற போது எமது பாடசாலைகள் இந்த பெறுபேற்று மட்டங்களின் வெளியீடுகளில் தாழ்ந்த நிலையில் காணப்படுவதை தொடராக நாம் அவதானித்து வருகின்றோம். குறித்த சில பாடங்களை எடுத்தால் அந்த பாடங்களிலே இன்று வரை சிறந்த பெறுபவர்கள் இல்லாது தொடர்ந்து நிலைமை மாற்றமடையாமல் இருப்பதை அவதானிக்கின்றோம். அதாவது, ஒரு மாணவன் 8 பாடங்களிலேயே எடுத்து ஒரு பாடத்திலே CS என்று தனது 9A என்ற அந்த கனவை நிறைவு செய்ய முடியாமல் தொடர்ந்தும் செயற்படுவதற்கு காரணமாக எது இருக்கும் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். 8 பாடங்களில் 9A பெறக்கூடிய ஒரு 8A பெறக்கூடிய ஒரு மாணவன், அவனது ஸ்கில், அந்த அடுத்த பாடத்தில் அவன் S எடுக்கிறான் என்றால் அந்த அவனது ஸ்கில்லால் இந்த S வந்திருக்குமா அல்லது அந்த உரிய பாட ஆசிரியரின் ஸ்கில்லால் அந்த S வந்திருக்குமா என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள முடியும். எனவே இவ்வாறான ஆசிரியர்கள் சம்பந்தமாக உரிய அதிபர்கள் சரியாக கணக்கெடுப்பதில்லை. அதிபர்கள் சரியாக அந்த முகாமைத்துவ செயற்பாடுகளில் ஈடுபடுவதில்லை. பாடசாலையை முகாமை செய்யும், பாடசாலை நிர்வாகிக்கும் அந்த முழுமொத்த திறனிலும் அதிபர்கள் சரியாக செயற்படுவதாக புள்ளி விவரங்கள் இல்லை. எனவே இந்த விடயத்தில் பெற்றோர் தங்களது பொறுப்புகளை செலுத்த வேண்டும். பாடசாலை இந்த வேலையை, இந்த அதிபர்கள் இந்த ஆசிரியர்களை நிர்வகிப்பதில், இந்த ஆசிரியர்களின் சிறந்த வெளியீட்டுக்கு அதிபர்கள் துணை நிற்காமல் இருப்பதால் அதிபர்களை பிரச பண்ணுவதற்கும், அதிபர்கள் இது சம்பந்தமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் பெற்றோர் தூண்ட வேண்டும். பெற்றோரை சம்பந்தமாக கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோருக்குள்ள பொறுப்பை சரியாக செய்தால் எல்லா விடயங்களும் சரியாக நிறைவேறும். எனவே பெற்றோர் இந்த விடயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். பெற்றோருக்குள்ள பொறுப்புகளை இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியரும் அதாவது பாடங்களை சரியான முறையில் முடிவுறுத்தி இருக்கின்றார்களா, பாடசாலை கலண்டருக்குரிய கால அட்டவணைக்குரிய சப்ஜெக்ட்களை சரியான முறையில் நிறைவேற்றி இருக்கின்றார்களா, இது சம்பந்தமாக ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற விடயங்களை அதிபர்கள் கண்காணிக்காவிட்டால் இதை பெற்றோர் அதிபர்களூடாக கண்காணித்து வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே இது விடயத்தில் நாம் எல்லோரும் பெற்றோர்கள் அதிகமாக கவனம் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தங்களது பாடசாலைகள் தொடர்பான அக்கறையை செலுத்த வேண்டும். எந்த நேரமும் பாடசாலைகளின் செயற்பாடுகள், பாடசாலை விடயங்களை கலந்து பேசி இதன் முயற்சிக்கு ஊக்கப்பாடுகளை பெற்றோர் ஏற்படுத்தும் போதுதான் உண்மையான சிறந்த பெறுபேற்றை பாடசாலைகள் ஏற்படுத்தும் நிலையில் எமது சமுதாயம் முன்னே வரும் என்பதை நாம் எல்லோரும் கவனம் கொள்ள வேண்டும். இதில் எல்லா அதிபர்களும் அல்ல, சிறந்த அதிபர்களும் இருக்கின்றார்கள், சிறந்த ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலரின் செயற்பாடுகளால் முழு சமுதாயமும் பின்னே தள்ளப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதை நாம் எல்லோரும் ஞாபகம் கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி.